ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எஸ்பிபிஓ வந்து இன்னும் ஒரு அரௌண்ட் 26 டேஸில் வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம எல்லாம் மார்க்ஸ் எடுத்துகிட்ருப்போம். நான் வந்து இன்றைக்கி எஸ்பிபிஓவோட 6th மார்க் எடுத்தேன், 2025ஓடது. ஸோ ஐ ஸ்கோர்ட் 50. 60 அட்டம்ப்ட் வந்து கொடுத்துருந்தேன். 87.78% வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் வந்து 14 நீட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. 24 அட்டன் பண்ணியிருக்கேன். 8 தப்பு, 48% தான். நெக்ஸ்ட்டு வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 13 அட்டன் பண்ணேன். 88% வந்திருக்கு. அடுத்து ரீசனிங் 23 அட்டன் பண்ணேன். 23 மார்க்கு, 99%. ஸோ இதுதான் என்னோடய 6th மார்க்கோட ரிசல்ட்டு. இங்கே அவங்களே கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு, நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமா, நம்ம குட்டாக இருக்கோமா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இது வந்து ப்ரீவியஸ் மார்க் 5th மார்க்கில் 48 வாங்கியிருக்கேன். அதில் ஐ திங்க் 91% நினைக்கிறேன். ஆமாம், 91. ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னா சொல்யூஷன் இங்கிலீஷில் வந்து மேக்ஸிமம் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். ஆனால் எப்படியோ தப்பு வந்துடுது எனக்கே தெரியாமல். 100% இனிமேல் வந்து ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும். 50-50 அந்த மாதிரி இருந்தால் கூட இனிமேல் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் குவான்ஸில் 2 டிஐ அட்டன் பண்ணேன், 3 ஒன்லைனர், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்னால் டைம் இல்லை, பண்ண முடியல. ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் குவான்ஸில். அப்புறம் ரீசனிங் வந்து ஒரு பசில் சுத்தமாக பண்ண முடியல. அப்புறம் 2 ஒன்லைனர் பண்ண முடியல. ஸோ இது